இல்லை ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாப்சி அப்படின்றது ஒரு சன்லைட்டில் தான் பண்ணணும். சில பேர் சொல்கிறாங்க அந்த இதில் கல்லடி பட்டிருக்கு, கல்லை தூக்கி அடிச்சிருக்காங்க, வச்சு கிழிச்சாங்க, மிளகாத்தூள் என்ன வேணால் யூஸ் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி ஃபைண்டிங்ஸ்லாம் வந்து டார்க்கில் மிஸ் ஆகும். ஒரு சின்ன கல்லடினா அந்த கல்லடி பட்டோம்னா அந்த இடத்துல ப்ரூஸ்ன்னு ஒன்று டெவலப் ஆகும். அந்த ப்ரூஸ் எந்த கலரில் இருக்கும், எப்போ நடந்த ப்ரூஸ் இது எல்லாமே சன்லைட்டில் அற்புதமாக தெரியும். ஏன்னா ஒரு 5-6 தொகுதி இதே மாதிரி தான் நடந்திருக்கு, இதே மாதிரி வந்து கூட்டங்கள் வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு அசம்பவம் தான் நடக்கலையே. இதில் வந்து பல சூழ்ச்சிகள் உள்ள இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நடந்த இடமும் அப்படி, நடந்த தொகுதியும் அப்படி. முதல் விஷயம் வந்து அவ்வளோ கூட்டத்தை அந்த ஸ்பேஸ்ல நம்ம அலோவ் பண்ணது பெரிய தப்பு. இல்லைன்னா அவ்வளோ கூட்டத்தை உள்ள விட்டுருக்க கூட. உங்களுக்கு முன்னாடி இந்த விஜய் சாருக்கு வர கூட்டம் நம்மளுக்கு தெரியும், சாதாரண கூட்டம் வர மாட்டேன். அவர் பார்க்கணுன்றதுக்காகவே வந்து மக்கள்கள் குளிராங்க. கொண்டு வரும்போதே கிட்டத்தட்ட 30 பேர் கிட்ட இறந்துட்டாங்க. அவங்கள மறுபடியும் மீட்டு எடுக்க முடியாதா? இந்த டைமிங் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஆம்புலன்ஸ் சும்மா ஒரு வண்டி சைரன் போட்டுக்கிட்டு யாரை வேணா தூக்கிட்டு போறோம் அப்படின்றதுல என்ன மேட்டர் இருக்கு? அந்த இடத்துல முதல் உதவி கொடுக்க முடியுமா? உள்ளே ஆக்சிஜன், உள்ளே ஆக்சிஜன் இருக்கணும், இன்டுபேஷன் கிட் இருக்கணும். அந்த சிவாஜி படத்துல இந்த ஷாக்லாம் வைப்பாங்களா, டிஃபிப்ரிலேட்டர், அதெல்லாம் தேவைப்படுது.